ஏய் எங்கடா அவன் ஆளுக்கார நேரம் ஆகுதுல்ல இன்னும் வர கையில் என்ன ஸ்டிப் பண்ணி இருக்கிறேன் வீரா வருவானா மாட்டானா என்ன நினைச்சுக்கிறான் அவன் ஆட்டத்தை வச்சு சொன்னேன் மலைப்பாடா வச்சுக்கணும் அவன் வானான் அச்சு அவங்க அவ்வளோ மண்டை வருவான் நான் கேட்குறேன் ஆமா 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 புள்ளிக்கு கல்யாணம் வச்சுக்கிறேனா அப்படியா 12 சரி 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 மதியரா நீ வந்து தாலியை தூக்கதான் கட்டலாம் வரேன்டா நான் வராங்களா வாங்கிக்குவா பொண்ணு எந்த ஊரு சொந்த அண்ணன் பொண்ணு தானா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா கன்சால் அடங்குவாங்க அடங்கிதானே ஆகணும் நீ வேலை செய்யற யாருக்கு அங்க பர்மனன்ட் பண்றதா பேசிக்கிறாங்கப்பா நாங்களும் உன் பேரை சொல்லி வச்சுக்கிறேன் பாரு இந்த பசங்களோட சேர்ந்துக்கின்னு சண்டைக்கெல்லாம் போகாம கல்யாணம் குடும்பம் ஒழுங்காகணும் புரியுதா பாவம் உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சரி ஏய் நான் வராம நான் வரேன்டா இப்போ ஆமா எல்லாரும் வந்துடணும் எல்லாரும் சரி டேய் சூடா இருக்கு எனக்கு இன்னும் ஆட்டுத்தை வச்சு சரிப்பா போய் பார்த்துட்டு வந்தோம் வா மனா விடுவாரு அவன் விடுவாசல நம்மையா போயிருந்தீங்களா ஓ நான் தானே தலையை விட்டுக்கிறேன் நீ இங்கே இரு அப்ப செவில வச்சு கூட்டு வரேன் நானு நீ போமா ஏறு வதியரா டேய் நீ வேற ஏண்டா நான் விட்டுறேன் சரி போ வதியரா நீ என் கூட உட்காந்து வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்ஸிங் எனக்கு நீதான் வதியரா நீ போட்ட சண்டை ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த துறக்கனை 2வது ரவுண்ட் அடிச்சு ரத்தம் ஊட்ட ஓடும்போது நீ கீழே இறங்கி வந்தோம் வதியரா செமன்ஸ் தான் அப்புறம் மேம்பாட் ஃபைனல்ல சேகரை நாக் அவுட் பண்ணிட்டு 2 கையை இப்படி வச்சு நின்னா தெரியுமா செம்ம ஸ்டைலா இருக்குது வாதியார நீ கண்டி வெளிநாட்டுல பிறந்திருந்த முகமது எல்லாம் தூக்கி சாப்பிட்டு வாதியாரு நீ சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா மட்டும் என்ன விட்டுச்சு நீ கூட இருந்திருப்பேன் ஒண்ணும் இல்லை வாதியார போயிடலாம் போயிடலாம் என்னடா இது யாரா அவன்லாம் அங்க ஏய் முத்து என்ன நடக்குதுங்க மிலிட்டரி பைக்ல பெங்களூர்ல இருந்து வந்து கோச்சிங் கொடுக்குறாப்புல சும்மா 2 நாளைக்கு தானே ஏன்பா சுற்றி வச்சு பேசுங்க இவரு தெரியாம ஏதாவது பண்ண முடியுமா அதே ராமன் நீ சொல்லிக் கொடுக்க தோது பண்ணலன்னு சொல்றான் அதான் மிலிட்டரி கோச்சை கூட்டி அந்த ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்கிறேன் இல்லை வாத்தியார நீ சொல்லிவிட்டா மீறா நான் ஸ்டேஜ் ஆயிடுச்சு நேற்றுலாம் ஃபேமிலி கஷ்டம் ஆகுது அதான் புதுசா அப்போ இந்த பழசுன்றியா அதே ஆட்டம் மாதிரி போச்சு எது கூப்பிடுறேன் என்ன பேசுறேன் தெரிஞ்சு விட்டது இங்க வந்து பேசுறது டேய் பரம்பரை விஷயத்தை தள்ளி விட்டேன் இப்போ நசிக்கிடு அனிகா நீலாம் பரம்பரை பத்தி பேசவே கூடாது பாப்பா நான் பேசக்கூடாது இன்னைக்கு வெள்ளக்காரன் ஜாதிக்கிட்ட எல்லாம் ஜகா வாங்கினப்ப எங்க அண்ணன் மூச்சாமி தான் பரம்பரையா சண்டை போட்டு செத்தா ஸ்டேஜ்ல நான் பேசக்கூடாதா எங்க அண்ணன் செத்தப்ப எல்லாம் சந்தோஷப்பட்ட கூட்டுதான் நீங்க தோட எங்களை ஏற வைப்பது இப்ப திரும்ப காத்து எங்க பக்கம் வீசுது அதை மாதிரி கெடுக்க பாருங்க நல்லா பண்ணல அது சரியில்லை இது சரியில்லை நல்ல நொட்டம் பேசிக்கிட்டு இப்ப என் மறுபடியும் சாவடி பாருங்களா நீங்க கனிகா வரலாற மாத்தி பேசக்கூடாது உங்க அண்ணங்காரனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு அதே ஜாதி மேல ரீபேட்டு கேட்டு அதே ரிங்க மேல அச்சினா கொண்டு எங்க வாதியாரு என்ன எங்களுக்கு பெரிய கூடுங்க வாத்தியார் விட்ட யார் வேணாங்க எனக்கு தோதான வாத்தியார் நான் வச்சுக்கூடாதான் ஏன் வச்சுக்கூடாது இல்ல ஒரு முறையா கேட்டு பண்ணிருக்கோம் பாருங்க குடுப்பா மனசுல இதை வச்சுக்காத இது ஊராட்ட மட்டும் இருக்கு பரம்பரை நீ பாட்டினா நீங்க எல்லாரும் எங்க வாய வச்சு வந்துட்ட இவன் தோத்துறான்னா அப்புறம் சாப்பிட்ட பரம்பரையா ஆட முடியாது இல்ல ஆடுற ஆட்டத்துல குறைகிறவன் தான் சொல்லி சரி பண்ணிக்கலாம் நமக்கு என்ன
பரம்பரை ஜெயிக்கும் ஆகுதான் ஆனா உட்காந்து பாருப்பா என் மாமன் யாரு அவர் ஆட்டம்னா அது கால் தூசு போடுவாங்களா என் மாமன் கிட்ட ஆட்டத்தை கத்துக்கணும்னு அவ்வளோ